திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை தினத்தை ஒட்டி அனைத்து அம்மன் திருத்தலங்களிலும் விசேஷ பூஜைகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தமிழகத்தில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு திரளான பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். முன்னதாக கோயில் முன் மண்டபத்தில் நெய் விளக்கு சூடம் ஏற்றி வழிபட்ட பக்தர்கள் தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் அக்னி சட்டி ஏந்தியும் பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையை அடுத்த திருவொற்றியூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாகம்பிரியால் திருக்கோயிலில் காலை முதலே அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜை நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இங்குள்ள தெப்பக்குளத்தில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் உரல்களில் ஊற வைத்த அரிசியை உலக்கையால் குத்தி நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் ஆடிவெள்ளியை ஒட்டி 51 அம்மிகள் வைக்கப்பட்டு அதில் பெண் பக்தர்கள் 301 கிலோ பச்சை மஞ்சளை அரைத்தனர். பெண் பக்தர்களால் அரைக்கப்படும் இந்த மஞ்சள் அம்மனுக்கு பூசி அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இந்த அபிஷேகம் செய்வதால் அம்மன் குளிர்ச்சி அடைவார் என்பது அனைவரின் நம்பிக்கையாக உள்ளது. ஆண்டுதோறும் ஆடி மாதம் முதல் வெள்ளியம் அம்மனுக்கு பச்சை மஞ்சள் பூசி அபிஷேகம் செய்து அம்மனை குளிர்வித்தால் விவசாயம் செழித்து அனைத்து மக்களும் சுவிட்சமாக வாழ்வார்கள் என்பது இப்பகுதி பெண் பக்தர்களின் நம்பிக்கை. அதனைத் தொடர்ந்து இன்று மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 51 அம்மிகள் வைக்கப்பட்டு அதில் பெண் பக்தைகள் 301 கிலோ பச்சை மஞ்சளை அரைத்து வருகின்றனர். ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கோவில்களில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. காலை முதலே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்.